இன்னைக்கு சண்டே. சண்டேனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நாளைக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்தது ஃபேமிலியோட. சண்டேவும் எங்களுக்கு வொர்க்கிங் டே 7 டேஸுமே நாங்க வொர்க் பண்ணுறோன்றதுனால, இந்த ஸ்பெஷலா சண்டே அன்னைக்கு வீட்ல இருக்கிறது, அதெல்லாம் மிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு காலையில நல்ல மழை, இடியோட இருந்ததுனால கிளாஸஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ வீட்ல இருந்து கொஞ்சம் பொறுமையா எந்திரிச்சு, இந்த மழையெல்லாம் ரசிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கார்டன் எல்லாம் விண்டோ வழியா பார்த்துட்டு இருந்துட்டு டீ மட்டும் குடிச்சிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாவே எந்திரிச்சு, இட்லியும், சாம்பாரும் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம என்னமோ ஒரு ஹாலிடே அப்டின்னா, நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. பாதி நேரத்துக்கு மேல கிச்சனுக்குள்ளேயே போயிடுது. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒண்ணும் அர்ஜென்ட் இல்ல, பொறுமையா லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. 1:30க்கு மேல தான் சிக்கனே போய் வாங்கிட்டு வந்து, அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சது. சமைச்சு முடிக்கும்போது ஒரு 3:00 பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாழை இலை கட் பண்ணிட்டு வந்து, சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், ரசம், ஆனியன் ரைத்தா எல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு 4:30 இருக்கும் சாப்பிட்டு முடிக்கும்போது. கையோட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி அந்த ஃப்ரைடு பன் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிட்டு இருந்தது. சரி, அதுக்காக சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த பாலில் வந்து ஈஸ்ட்டு, சுகர் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தேன். சூப்பராக பொங்கி வந்திருந்தது. ஒரு 15 மினிட்ஸில் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டோவில் வந்து ஃபைனலாக கொஞ்சமாக பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து டோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கவர் போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் விடலாம். நான் வந்து 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்து திரும்பியும் நீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் தூங்கிட்டேன். அதனால் ஒரு 1.5 ஹவர்ஸ் மேலேயே ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? சூப்பரா ரைஸ் ஆகி வந்திருந்தது. அப்புறம் திரும்பியும் அந்த டோ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் நிறைய பேர் வந்து இந்த கவுண்டர் டாப்லேயே போட்டு இந்த மாவெல்லாம் பிசையறத நான் நிறைய வீடியோஸில் பார்க்குறேன். பட் அது ஏதோ அவ்வளோ க்ளீனாக இருக்கிற மாதிரி நம்ம என்னதான் க்ளீன் பண்ணி வச்சாலும், அங்கே என்ன பூச்சி ஏதாவது போச்சா எதுவும் நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க. சப்பாத்திலாம் செய்யறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி மாவெல்லாம் பிசையணும் அப்படின்னா கூட இந்த ஷீட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பன் டோ வந்து திரும்பியும் ஒரு வாட்டி நல்லா நீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த மாவுலே 8 பீசஸ் கட் பண்ணியிருந்தேன். இதையும் நல்லா ரோல் பண்ணி திரும்ப ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட இதை வந்து ப்ரூஃப் பண்ண விடணும். நான் வந்து இந்த லைன்ஸில் கவுண்ட் பண்ணி ஒரு 3 லைன்ஸில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு தான் வச்சுருந்தேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்க்கும்போது நல்லா ரைஸ் ஆகி சூப்பராக இருந்தது. ஒரு பேனில் ரீஃபைண்ட் ஆயில் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு அதை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே ஃபுல்லாகவே வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்து ஃப்ரை பண்ணணும். அதிகமாக வச்சோன்னா தீஞ்சு போயிடும், அப்புறம் உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ இதை ஃபுல்லாகவே சிம் பண்ணிவிட்டு நம்ம இந்த பன்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ, இவ்வளோ நேரம் டைம் போட்டு நம்ம இதை ரெடி பண்ணோமே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. 2 சைடும் நல்லா டார்க் ப்ரௌன் ஆனதும் நம்ம திருப்பி எடுத்து பிளேட்டில் வச்சு மாற்றிடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபியும் போட்டுக்கிட்டோன்னா ஈவினிங் ஸ்நாக் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக காஃபியும் ரெடி பண்ணிவிட்டு இந்த பன்னை வந்து டேஸ்ட் பண்ணால் அப்படி ஒரு எம்மி டேஸ்ட்டாக இருந்தது. வெளியில் ஃபுல்லாக கிறிஸ்பி. நான் கூட வந்து ஹாட்டாக இருக்கும்போது டச் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, பயந்துட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்ட்டு. மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டு. நம்ம கடையிலலாம் பன் வாங்கினா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது. இந்த பன் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உள்ள பட்டர், ஜாம் இந்த மாதிரி ஏதாவது உள்ள ஃபில்லிங் கூட வைக்கலாம். பட்டர், அதுக்கப்புறம் ஐசிங் சுகர் போட்டு நம்ம வந்து அதை நல்லா க்ரீம் மாதிரி பீட் பண்ணி கூட உள்ள ஃபில்லிங் வைக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் அப்படின்றதுனால இது வந்து ப்ளெயினாகவே சூப்பராக இருந்தது காஃபியோட. ஸோ அடுத்த டைம் இது வேறு என்ன ஃபில்லிங் வச்சு பண்ணலாம் அப்படின்ற வீடியோ ஷேர் பண்ணுறேன்.